சோதனை என்ற பெயரில் ஜிஎஸ்டி அதிகாரிகள் தொடர்ச்சியாக அச்சுறுத்தி 50 லட்சம் ரூபாய் வரை பேரம் பேசி லஞ்சம் வாங்குவதாக புகார் தெரிவித்து சென்னை சவுகார்பேட்டை மின்ட் தெருவில் 100க்கும் மேற்பட்ட பாத்திரக்கடையை மூடி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரம். வணக்கம். சென்னை சவுகார்பேட்டை மின்ட் தெரு பகுதியில் இருக்கும் சில்வர் பாத்திரம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திர வியாபாரிகள் கடைகளை அடைத்து 100க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். முக்கியமாக அடிக்கடி ஜிஎஸ்டி அதிகாரிகள் சோதனை என்ற பெயரில் அவர்களை அச்சுறுத்தி தொந்தரவு செய்து வருவதாக கூறி வியாபாரிகள் இத்தகைய போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட ஜிஎஸ்டி அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி அதாவது ஜிஎஸ்டி முறையாக கட்டவில்லை, பாக்கி இருக்கிறது என்றால் அதனை சட்ட ரீதியாக எதிர்கொண்டு அதை முறையாக எங்களிடம் கேட்க வேண்டும். ஆனால் எங்களிடம் அப்படி வரக்கூடியவர்கள் எங்களினுடைய செல்போனை எல்லாம் பிடுங்கி வைத்துக் கொண்டு பிளாக்மெயில் செய்கிறார்கள். அடிக்கடி இங்கே வருகை தந்து ஜிஎஸ்டி தொகை பாக்கி இருக்கிறது என்று கூறி 40 லட்சம் 50 லட்சம் இப்படி 1 கோடி ரூபாய் வரை பல வியாபாரிகளிடம் பேரம் பேசி லஞ்ச பணமாக கூட அவர்கள் பெற்று வருகிறார்கள் என்று அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை ஜிஎஸ்டி அதிகாரிகள் மீது அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் லஞ்ச பணமாக அவர்கள் பெற்றுக்கொண்டு ரசீது கூட எதுவும் கொடுப்பதில்லை. ஜிஎஸ்டி பாக்கி என்று சொல்லி லஞ்ச பணமாக அவர்கள் பணத்தை பெறுகிறார்கள், ஆனால் ரசீதும் எதுவும் கொடுப்பதில்லை என்றெல்லாம் அவர்கள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை வைத்ததோடு இரவு நேரங்களிலும் அடிக்கடி இது போன்று வருகை தந்து எங்களை தொடர்ச்சியாக தொந்தரவு செய்து வருகிறார்கள். இதனால் ஆயிரக்கணக்கான பாத்திர கடை வியாபாரிகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று அவர்கள் குறிப்பிட்டு நேற்றைய தினம் கூட அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். நேற்றைய தினம் திடீரென்று ஜிஎஸ்டி அதிகாரிகள் வருகை தந்து ஒரு 4-5 பேர் வருகை தந்து அவர்கள் சோதனையிட்ட நிலையில நேற்றைய தினம் அந்த பகுதி வியாபாரிகள் அவர்களை சிறைபிடித்து போராட்டங்களில் ஈடுபட்டார்கள். அது காவல்துறை தலையிட்டு அந்த பிரச்சனை என்பது ஒருபுறம் இருக்கிறது. அந்த ஜிஎஸ்டி அதிகாரிகளை சிறைபிடித்த வியாபாரிகள் மீதும் கூட ஒருபுறம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே இப்படியான சூழல்ல ஜிஎஸ்டி அதிகாரிகள் இது போன்று அடிக்கடி தொந்தரவு செய்வது, பிளாக்மெயில் செய்து லஞ்சமாக பணம் பெறுவது உள்ளிட்ட விஷயங்களை எல்லாம் குறிப்பிட்டு 100க்கும் மேற்பட்ட வியாபாரிகள், பாத்திரக்கடை வியாபாரிகள் எல்லாம் இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள்.